வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான அரான்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். இந்த படத்துல மைக் மோகன் தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்ச படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. விநாயகர் சதுர்த்தி வரப்போது, எல்லாருமே கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல மத கலவரம் நடக்காம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு இப்ராஹிம் அப்படின்றது. இவரும் வீட்டுல நமாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க போல. பொண்ணோட போட்டோவை சோகமா பாக்குறாரு. இப்போ ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாரா வராரு. ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்றாருன்னா, யாரு கதவை தட்டினாலும் சரி சிசிடிவியை செக் பண்ணிட்டு தான் கதவை திறக்கணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு கள்ள துப்பாக்கி தேவைப்படுது. இத பத்தி ஒரு பையன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த பையனும் ராஜேந்திரன் ஒரு நபரை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றான். டீட்டெயில் எல்லாம் தந்துடுறான். ஹீரோவும் ஆட்டோ பிடிச்சி டிராவல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரமேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை இப்ப தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இவரோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ ஆட்டோல போறத பாக்குறாரு. ஹீரோ இறந்து போயிட்டதா தான் ரமேஷ் நினைச்சிருப்பாரு. இவன் இறந்து போயிட்டதா தான் சொன்னாங்க. இவன் என்ன பண்றான்ற மாதிரி ஷாக் ஆகுறது. இவன் தான் என்னோட லைஃப் இப்படி மாறினதுக்கு காரணம். இவனை விடக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு படிச்ச காலேஜுக்கு தான் வந்திருக்காரு. அங்க இருக்க ப்ரொஃபசர் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, என் பொண்ணு நார்மலா செத்துருக்க வாய்ப்பு இல்ல, ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த ப்ரொஃபசரும் இவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இப்போ ரவுடியை பத்தி சொல்லிட்டாரு. அந்த ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, காலேஜுக்குள்ள வந்தே பிடிச்ச பொண்ணுங்களை தூக்கிட்டுலாம் போவான். இந்த காலேஜ் மேனேஜ்மெண்டால எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சனா இருப்பான். அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு உன்னோட பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல தங்கல, அனிதான்ற ஒரு நர்ஸ் தான் கூட்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த அனிதா கிட்ட விசாரிச்சுப்பாரு, ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க. அந்த அப்பா பொண்ணை பார்க்கும்போது இவரோட பொண்ணு ஞாபகம் வந்துருது. இப்ப பொண்ணை பத்தி எல்லாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் ஊட்டியில தான் இருந்திருப்பாங்க. பொண்ணை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்காக தான் கோயம்புத்தூர்ல சேர்த்திருப்பாங்க. அவங்க 3 பேருமே சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இவரும் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு போல. சிசிடிவி மூலியமா இந்த விஷயத்த ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. ஒய்ஃப் பொட்டு வச்சிருக்காங்க, அதை வேகமா அழைக்கிறாங்க. அதே மாதிரி பூவை எடுத்து ஹஸ்பண்டோட போட்டோல மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து இந்த நபரை வெல்கம் பண்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோன்ற மாதிரி ஆறுதலா பேசுறாரு. அதாவது இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போன மாதிரி இவர் பேசுறாரு. இப்ப சில விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்ட் இறந்துட்டா மெட்டி போட மாட்டாங்கல்ல, இங்க மெட்டி எல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு குழப்பமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோவோட ஒய்ஃபை கேட்டுறாங்க. மெட்டியை கலட்ட மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி அவர் வந்தாரு, நான் மெட்டி போட்டிருந்ததை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல விடு, எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்ப கமிஷனரும் வேலு நாயக்கர் அப்படின்ற ஒரு நபரை பத்தி பேசிட்டு இருக்காரு. போன வாட்டி ஃபெஸ்டிவல் நடக்கும் போது ஒருத்தன் முஸ்லீமா இல்லாம முஸ்லீம் வேஷம் போட்டு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிருப்பான். அந்த நபரை இவர் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து அவர் வாண்டட் லிஸ்ட்ல இருக்காரு. இந்த வாட்டியும் அவர் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் பிரச்சனை பண்ணாம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி ஆட்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அந்த டானை உடனே கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்காக மாட்டேங்குது. ஹீரோவை நிறைய பேர் பைக்ல ஃபாலோ பண்றதை ஹீரோ கவனிச்சிருவாரு. சட்டுன்னு ஆட்டோ விட்டு இறங்கிடுறாரு. இப்ப கேப் எல்லாம் போட்டு அடையாளத்தை மாத்திடுறாரு. இவர் போக வேண்டிய இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. எங்க போனான்னு தெரியாம பைக்ல வந்த எல்லாருமே முழின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ராஜேந்திரனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ராஜேந்திரனும் கண்ணை தந்துடுறாரு. எங்கேயோ என்னோட பேரை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராஜேந்திரன் கிட்ட ஒரு நபர் கண்ணை வாங்கியிருக்கான்னு சில பசங்களுக்கு தெரிய வந்துருது. அவனை மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட தோல்ல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கன் வாங்கியிருக்கன்னு தெரியும், காசு தான், நாங்க விட்டுருவோம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட போவோம்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் இவங்க கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப வாங்கியிருக்க கன் எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சார் எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வேகமா பயந்து ஓடிடுறாங்க. ரமேஷும் ஹீரோ எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நபர் கிட்ட லிஃப்ட் கேட்டு பைக்ல போயிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்க எல்லாருமே கேங்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது ஹீரோக்குமே நல்லா தெரியுது. ஹீரோவும் வேகமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறங்கிடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட் அனிதான்னு ஒரு நர்ஸை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அவங்கள பத்தி டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப அட்ரஸ் இவருக்கு தெரிஞ்சிருது.
இப்ப பைக்ல விட்டுட்டு போன நபரை ரமேஷ் ஆட்கள் பிடிச்சிடுறாங்க. எங்க விட்டன்னு கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் போனாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. கொஞ்சம் பேர் வெளியே இருக்கணும், கொஞ்சம் பேர் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போகுது. அதுலயே ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனா அதை இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சிசிடிவியை செக் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ ஆம்புலன்ஸ்ல கிளம்பி போயிருக்கிறது தெரிய வருது. அந்த ஆம்புலன்ஸ் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ மருந்து வாங்கணும்ன்ற மாதிரி தான் ஏறி இருப்பாரு. வழியிலேயே இறங்கிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பேகம் அப்படின்ற ஒரு லேடிக்கு கால் பண்ணி பேசுறாரு. மேடம், உங்களுக்கு நான் காசு அனுப்பி வச்சிருக்கேன், அது மூலியமா உங்க பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த பேகம் யாரு அப்படின்றதுலாம் தெரியல. இப்ப ஹீரோவோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, கண்டிப்பா ஹஸ்பண்ட் கூட நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இந்த இடத்துல இவங்களும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பா கூடயும் அம்மா கூடயும் ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்கா. அப்ப வயிறு பயங்கரமா வலிக்குது. அம்மாவும் தனியா ரூம்குள்ள கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கான்றது தெரிய வருது. இத பத்தி எல்லாம் சந்தோஷமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல பொண்ணு உயிரோட இல்லல்ல, அதனாலதான் ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பத்தி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆம்புலன்ஸ ஒரு இடத்துல புடிச்சிடுறாரு. அவன் எங்கன்னு கேக்குறாரு. மருந்து வாங்கணும்ன்ற மாதிரி தான் ஏறினாரு, எப்பயோ இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவரும் சொல்றாரு. ஹீரோ இப்போ ஒரு பஸ்ல தான் டிராவல் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பஸ்ல சில பசங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த இடத்துல ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. பொண்ணுகிட்ட இதே மாதிரி ஒருத்தன் தப்பா நடந்திருப்பான், அவனை போட்டு இவர் அடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவர் கோவமா உட்காந்துருக்காரு. பக்கத்துல இருக்க பெரியவர் இருக்காருல்ல, பொண்ணுங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க சார், கன் இருந்ததுதான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் வச்சிருக்க கன் எடுத்து அவர்கிட்ட நீட்டுறாரு. என்ன சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா கண்ணை நீட்டுறீங்க, எனக்கெல்லாம் பயம்ன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரே அந்த நபரை ஷூட் பண்ணிட்டாரு. எல்லாருமே என்ன ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வேகமா அந்த பஸ்ஸை விட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா பஸ்ஸோட கண்டக்டர் இருக்கார்ல, உடனே போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்லிடுறாரு. இப்ப சிஎம் நமக்கு காட்டுறாங்க. ஒரு விஷயம் தெரிய வந்தோன்னா இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இவரோட கட்சியில விஜயான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல ஒரு நபருக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபரோட பேரு நீரவ் அப்படின்றது. அந்த நீரவ் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய காசு தரேன், இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த நீரவ் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறாரு அப்படின்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. கட்சியை உடைய விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎம் யோசிக்கிறாரு. ஹீரோ பஸ்ல ஒரு பையனை ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இருக்க பிரச்சனையில இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. நான் பார்த்துட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் கோவப்பட்டு ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஷூட் பண்ணது பெரிய விஷயமா மாற ஆரம்பிக்குது. போலீஸ் இருக்காங்கல்ல, பஸ்ல வந்த லேடிஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பண்ணது என்ன தப்பு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படிதான் பண்ணோம், எங்களால கண்டிப்பா அவரை காட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ் இருக்காங்கல்ல, மத்த யார்கிட்டயாவது விசாரிச்சு அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ஹீரோவோட சொந்தக்காரரான சிங்கம்புலின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவரும் வேலு நாயக்கரோட ஆளை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோக்கு ஹெல்ப் வேணும், நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறது. பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ரெண்டு பேருமே உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சிங்கம்புலியும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் முட்டாள்தனம் பண்ணாதீங்க, பொண்ணு அவளா எப்படி சூசைட் பண்ணுவா, கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இத பத்திலாம் சிங்கம்புலி சொல்றாரு. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோக்கு எதிராக யாருமே சாட்சி சொல்லல, ரெண்டு பேர் மட்டும் சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அவனை நாங்க நல்லா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அடையாளத்தை சொல்லுங்க, வரைவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்களும் அடையாளத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அனிதான்ற அந்த நர்ஸை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அனிதா கூட சேர்ந்த மாதிரி தான் பஸ்ல டிராவல் பண்ணுவா. அப்படி டிராவல் பண்ணும்போது தர்ஷன் அப்படின்ற ஒரு பையன் மட்டும் இந்த பொண்ணை சுத்தி சுத்தி வருவான். ஒரு நாள் அந்த தர்ஷன் கால் பண்ணி அவ உடம்பு முடியாம இருக்கா, வந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்களும் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல விடுறதுக்காக வந்திருப்பாங்க. நைட்டு முழுக்க எதுக்காக ஹாஸ்டலுக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க வார்டன் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உள்ள அலோவ் பண்ணிருப்பாங்க. அந்த தர்ஷன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த தர்ஷனை அடையாளம் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. நீ அடையாளம் காட்டி தான் ஆகணும்ன்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. இப்ப கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டே இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட போட்டோ வச்சு ஒவ்வொரு இடமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவோட உருவத்தை வரைஞ்சிடுறாங்க. இது மூலியமா எல்லா இடத்துலயும் தேடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் இந்த அனிதாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அனிதாவை வம்சின்ற ஒரு நபர் லவ் பண்ணுவாரு. அவரும் பக்கத்துல வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நீ கிளம்புன்ற மாதிரி ஹீரோ கூட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
ரமேஷும் ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ரமேஷ் ஹீரோவோட போட்டோவை வம்சி கிட்ட காமிச்சு விசாரிக்கிறாரு. வம்சியும் போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் இந்த நபர் நடந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் கேர்ள் ஃப்ரெண்டு நம்பர் இருக்கா, அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப நம்பரை சொன்னோன்னா இவங்கள ட்ரேஸ் பண்றாங்க. உடனே போகணுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல அனிதாவும் வம்சி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க கையில போன் வச்சிருக்கிறத ஹீரோ பார்த்துட்டாரு. போனை குடு அப்படின்ற மாதிரி சடனா வெளியே தூக்கி போட்டுறாரு. இவங்க ஃபாலோ பண்ணி வந்தாங்க பாத்தீங்களா. போனு குப்பை தொட்டியில விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. அவன் போனை தூக்கி போட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் கிட்ட சொல்றாங்க. ஹீரோ மிரட்டி தான் அனிதாவை கூட்டு வராரு அப்படின்றது ஆட்டோ ஓட்டுற நபருக்கு தெரிஞ்சிருது. என்ன அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டே இருக்க, முதல்ல வண்டியை விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இறங்கின ஹீரோ இருக்காருல, இந்த ஆட்டோ டிரைவரை அடிச்சு போட்டுறாரு. ஆட்டோவை எடுத்துட்டு இவரே ஓட்டலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ்க்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி அடிச்சு போட்டு ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரமேஷ் ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. அடிச்சு போட்டு எடுத்துட்டு போனதை பத்தி இவங்க கிட்டயும் சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, ஆட்டோ ஒரு இடத்துல விட்டுறாரு. இப்போ ஒரு ஆம்னி வேன்ல இவங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் இவரோட போனை தந்துடுறாரு. அந்த தர்ஷனுக்கு கால் பண்ணி காலேஜ் விட்டு வெளியே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே தர்ஷனுக்கு கால் பண்ணி காலேஜ் விட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தர்ஷனும் சரின்ற மாதிரி காலேஜ் விட்டு வெளியே வந்து நிக்கிறான். அப்ப வந்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவனை லாக் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல தர்ஷன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பஸ்ல வரும்போது தான் அனிதா கிட்ட தர்ஷன் ஃப்ரெண்டா இருப்பான். அக்கா எனக்கு ராக்கி கெட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். பக்கத்துல தானே பொண்ணு உட்காந்து இருக்காங்க. பொண்ணு மட்டும் எனக்கு ராக்கி கட்டக்கூடாது, ஏன்னா அவளை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். போக போக ரெண்டு பேருமே லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு பெருசா பிடி கொடுக்க மாட்டாங்க. என் அப்பா இது தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது, என் அப்பாவோட முடிவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் கார் ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. இவனை கன்னால ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. இங்க இருக்க அனிதா இருக்காங்கல்ல, கீழே விழுந்த தர்ஷன் போனை எடுக்கிறாங்க. அது மூலியமா வம்சிக்கு கால் பண்றாங்க. நான் இங்கதான் இருக்கேன், சீக்கிரமா வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி வம்சி சொல்லிட்டாரு. இப்ப ரமேஷும் ஆட்களும் வேகமா இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாங்க. நான் பிரெக்னண்டா இருக்கேன்ப்பா, எப்படின்றது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே பேசியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த தர்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால தான் இவனை ஷூட் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள ரமேஷும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 3 பேருமே இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, வேற இடத்துக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க வச்சு கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இவருக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனைன்னு காட்டுறாங்க. ஸ்கூல் டைம்லயே தர்ஷன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அந்த வழியா வந்துட்டு இருக்க ரமேஷ் இதை கவனிக்கிறாரு. இந்த பொண்ணு எதுக்காக டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி அறையிறாரு. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க கொடுக்குற இடத்தினால தான் இவனுங்க இப்படி ஆடுறாங்க, உன்னை முதல்ல கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து முட்டி போட வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சிருப்பாரு. வந்த அப்பா இருக்காருல, எதுக்காக முட்டிலாம் போட வச்சீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. பேசினதுக்கு போய் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா, எப்படி சார் நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு ரமேஷ் அடிச்சிடுறாரு. ரமேஷ் இவர் அடிச்சது சீனியருக்கு தெரிய வந்துருது. சீனியர் நீங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அவர் பண்ணது மட்டும் தப்பு இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. 2 பேருக்குமே நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. ஹீரோவை கொஞ்ச நாள் ஜெயில வைக்கிறாரு. ரமேஷ்க்கு சஸ்பென்ஷன் கொடுக்கறாரு. இந்த போலீஸ் ஒரு பொண்ணு முட்டி போட வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல வந்துரும். இதெல்லாம் பொண்ணு பாக்குறாங்கல்ல, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, ஏன் 2 பேர் பேசிட்டு போக கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு அழுதுட்டு இருக்கா. உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ற மாதிரி சொல்றா. ஏற்கனவே ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டைலாம் போயிருக்கும். ஒய்ஃப் இதை காரணமா வச்சு டைவர்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனால தான் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப ஷூட் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஒரு கேங் வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்களெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சாவுற மாதிரி ஷூட் பண்ண மாட்டாங்க, கீழே விழுற மாதிரி மட்டும் ஷூட் பண்ணுவாங்க. அங்க இருந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டு போறாங்க. வேலு நாயக்கர் ஆளி ஹெல்ப் பண்றதா சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹீரோவை இவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட உண்மையான பேரு இப்ராஹிம் கிடையாது, அது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால வேலு நாயக்கர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. நீ எதுக்காக பேரை மாத்தி ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வேலு நாயக்கர் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒய்ஃபு கூட கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கும். அந்த பிளாஸ்ட்னால நிறைய பேர் காயப்பட்டிருப்பாங்க. இப்ராஹிம் அப்படின்ற ஒரு ஆர்மி ஆபீசர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆபீசரோட ஒய்ஃப் பேர் தான் பேகமா இருக்கும். இந்த பேகம் கிட்ட தான் ஹீரோ பேசின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பிளான் பண்ணிருப்பாரு. இவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த கல்யாணம் நிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பல வாட்டி நின்னு போயிருக்கு, இந்த வாட்டி நிக்க கூடாது, பிளீஸ் நான் செத்து போன மாதிரி கொண்டு வராதீங்கன்னு சொல்றாரு. இறந்து போனது நம்மன் கொண்டு வந்துருவோம்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி இப்ராஹிம் இன்னும் வேலையில் தான் இருக்காருன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. ஒய்ஃபு முதல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோமா, இந்த ஹெல்ப்பை பண்ணலான்ற மாதிரி இவர் பண்ண வச்சிருப்பாரு.
இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி வேலு நாயக்கர் கிட்ட சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருக்காருன்றத வேலு நாயக்கர் புரிஞ்சுக்கிறாரு. என் ஆட்கள் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவோட உண்மையான பேரு ராம் அப்படின்றது. ராம் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இந்த பொண்ணு அனிதாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. அங்கதான் இவங்க 3 பேருமே இருக்காங்க. இப்ப தர்ஷனை பார்த்து கோவப்பட்டு எட்டி மிதிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்றா, என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் தர்ஷன் என்ன பண்ணா அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு லவ்வுக்கு ஒரு முடிவே சொல்லாம இருந்தாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னா அவளை பிரெக்னென்ட் ஆக்கிரு, அதுக்கப்புறம் லவ் பண்றேன்னு ஏத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இவன் வேணும்ட்டே தண்ணி கொடுக்குற மாதிரி மயக்கமாக்கியிருப்பான். மயக்கத்துல இருக்கும் போது தப்பா நடந்துக்கலாம் நினைப்பான். அப்பா அப்பான்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவனுக்கு மனசு கேட்காது. எதுவுமே பண்ணாம தான் அனிதாக்கு கால் பண்ணி கூட்டு போக சொல்லியிருப்பான். சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அனிதா இன்னைக்கு கூட்டு போனாங்கல்ல, அப்பயே அந்த பொண்ணோட பேக்ல ஒரு பிரெக்னன்சி கிட்ட இருக்கும். அதுல பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கும். சோ இவன் ஏதோ பண்ணல, அதுக்கு முன்னாடியே யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சார் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. ஹீரோ பஸ்ல ஒரு கன்னை யூஸ் பண்ணார்ல, அது ராஜேந்திரன் சப்ளை பண்ண கன்னுன்றது கமிஷனருக்கு தெரிய வந்துருது. நேரடியா ராஜேந்திரன் கிட்ட பேசுறது. நீ தந்த கன்னை வச்சுதான் எவனோ இந்த விஷயத்த பண்ணிருக்கான், உன்கிட்ட கன்னு வாங்கினவன நீயே புடிச்சு ஒழுங்கா ஒப்படைச்சிரு, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஹீரோ கன்னால ஷூட் பண்ணதுனால போட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வேலு நாயக்கரோட ஆளு சொல்லிட்டாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறாரு. இதனால சிங்கம்புலி இருக்காருல, ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்போ உன்னோட போட்டோ வச்சுதான் தேடிட்டு இருக்காங்க, ஏன்பா தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணன்னு கேக்குறாரு. பஸ்ல வரும்போது அந்த விஷயத்த பார்த்துட்டு எப்படி பார்க்காம போக முடியும், அதனால தான் கோவப்பட்டு பண்ணிட்டேன், இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. சார் பஸ்ல யாரையோ ஷூட் பண்ணிட்டேன் என் போட்டோவை காமிச்சு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீ பண்ணியா இல்லையான்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், நீ உட்காருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சிருக்காரு. 2 பேர் தானே வரையறதுக்கு அடையாளம் சொன்னாங்க, அவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நீங்க பஸ்ல பார்த்தது இவனியா பாருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க 2 பேருமே பாக்குறாங்க, இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ எப்படி இதை பண்ணாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 2 பேரோட சொந்தக்காரங்களையும் இவரோட ஆட்கள் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க 2 பேருமே போய் சொல்லிட்டாங்க. அது எப்படியா இவன் மாதிரி தானே அடையாளம் சொல்லியிருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவன மாதிரியே தான் இருந்தான், ஆனா அவன் வேற சார், இவன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரமேஷ் ஃப்ரெண்டு தான். நீ தேடிட்டு இருக்கிறது இந்த நபரா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறது. ரமேஷ் இருக்கார்ல, நான் தேடிட்டு இருக்கிறது இவனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விட்டுறாரு. ரமேஷ் ஆட்களும் போலீஸ் அவனை தானே பிடிச்சு வச்சிருக்காங்க, ஏன் அவன் இல்லைன்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது, என் கையால தான் சாவணும்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நானும் அனிதாவும் ஹாஸ்டலுக்கு போறோம், நீங்க 2 பேருமே காலேஜுக்கு போய் என்னோட பொண்ணை பத்தி விசாரிங்க, சந்தேகம் வராத மாதிரி விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அனிதாவும் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, காலேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பொண்ணோட போன்லாம் கிடைச்சிருது. கடைசியா என்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத தேடி பாக்குறாங்க. பீரியட்ஸ் காரணமே இல்லாம தள்ளி போகுது, காரணமே இல்லாம ஒருத்தங்க பிரெக்னன்ட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்திருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா பாருன்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்து பாக்குறாங்க. பிரெக்னன்சி கிட் இருக்கு, பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி காட்டுது. இத பாக்குற ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்பதான் என்ன பிராண்ட் கிட்டுன்றத அனிதா பாக்குறாங்க. சரி இது ஃபேக்கான கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃபேக்கா கூட சில சமயம் காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கூட ஃபேக் பிராண்ட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சில விஷயங்களை சொல்றாங்க. இவங்களும் நர்ஸா தானே இருக்காங்க, டாக்டர் கிட்ட ஃபேக் பிராண்டுக்காக ஆட்கள் பேசினதெல்லாம் ஒட்டி கேட்டிருப்பாங்க. இதுல மட்டும் இல்ல சார், நிறைய மாத்திரை மருந்துல இருந்து எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு, அது மூலியமா உங்களுக்கு நிறைய கமிஷன்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த கிட்ட எங்க வாங்கியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பா இவங்களும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு ஒரு பர்டிகுலர் கடையில் தான் வாங்கியிருக்கான்றது தெரிய வந்துருது. இவங்க 2 பேர் ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்களெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு மூலியமா ஒரு தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. சரளா அப்படின்ற ஒருத்தங்க பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய இளம் பெண்கள்லாம் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க குளிக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் விலகும்ல, அதை தப்பு தப்பா இவங்க வீடியோ எல்லாம் எடுத்துருவாங்க. அந்த வீடியோ வச்சு அவங்கள பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் ஹீரோவோட பொண்ணையும் இவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஹீரோவோட பொண்ணு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. வேற மாதிரி இவளை வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சரளாவும் ஆட்களை கூப்பிட்டு கிளம்பி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த கடையில் தான் பொண்ணு வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, இந்த கிட்ட நீங்க தானே வித்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஃபேக் பிராண்டுன்றதுனால இவரும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. ஒழுங்கா சப்ளை பண்ணது யாருன்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவரும் சப்ளை பண்ண நபரை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. அந்த நபரை நம்ம வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க.
அதாவது ஒரு நர்ஸுக்கு தேவைப்படுற மாதிரிலாம் அந்த நபரை வர வச்சிடுறாங்க. அவரும் எத்தனை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப மறைஞ்சிருக்க ஹீரோ இருக்காருல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி நீரவ்னு ஒருத்தன் தான் இருக்கான். பல ரெப்புங்களை கைக்குள்ள போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உன் குடும்பத்துக்கு இதை தருவியான்னு ஹீரோ கேட்கிறாரு. தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். அப்ப மத்தவங்க மட்டும் இழிச்சு வாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. இவர் ஷூட் பண்ணத வீடியோவும் எடுக்க சொல்லியிருப்பாரு. அந்த ரெப்பு பேசின வீடியோ எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நியூஸ் சேனலுக்கு தந்து விட்டுருவாங்க. ஓஹோ, இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீரவுக்கும் தெரிய வந்துருது. எவன்டா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. நீரவுக்கு ஹெல்ப் பண்றதுனால இந்த விஷயத்துல விஜயாவும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. சிஎம் இருக்கார்ல, நீ கட்சியை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்றது எனக்கு தெரியும், முட்டாள்தனம் பண்ணாத, என் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. சரளான்னு ஒரு லேடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி வம்சியும் தர்ஷனும் சொல்லிட்டு இருக்காங்க. வம்சி என்ன சொல்றாருன்னா, அந்த சரளா கிட்ட நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கேன், அந்த சரளா கிட்ட நான் பேசி எப்படியாவது உள்ள நுழையிறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நைட்டு நேரம் ஹீரோ பஸ்ல வந்துட்டு இருக்காரு. ராஜேந்திரன் ஆள் ஒருத்தன் ஹீரோவை கவனிச்சிடறான். இத பத்தி ராஜேந்திரன் கிட்ட சொல்லிடுறான். இப்ப ராஜேந்திரனும் ஆட்களும் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உன்னை பிடிச்சாதான் நாங்க தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. வம்சியும் சரளாவை பாக்குறதுக்காக தர்ஷனை கூட்டு வந்திருக்காரு. இவனுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, இந்த இடத்துல போய் பாருங்கன்ற மாதிரி சரளா சொல்றாங்க. இவர் பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாரு. சிஸ்டம்லாம் இருக்கிற இடத்துக்கு தர்ஷனை கூட்டு வந்துடுறாரு. அவனும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா சரளா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ இதுக்காக தான் வந்திருக்கன்னு டவுட் வந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வம்சியை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க லாக் ஆயிருக்க தகவல் ஹீரோக்கு தெரிய வந்துருது. ஹீரோவும் சரளா கூட சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப சரளா கிட்ட எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. மறைச்சு வச்ச இடத்துலயும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கூடயும் சண்டை போடுறாரு. அவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அங்க இருந்து ரெண்டு பேரையும் காப்பாத்தி இவங்க கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ எல்லாரையும் வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாம் யாருன்றத ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அனிதா கிட்ட பேசுறாங்க. அனிதாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. பொண்ணு பிரெக்னண்டா இருந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அம்மாவும் இதை நினைச்சு பயங்கரமா அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அனிதா இதை பத்தி எல்லாம் சொன்ன, நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேனே எனக்கு தெரியலப்பா, நான் சொல்றதை நம்புங்க, இதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. நீ என்னமா பேசிட்டு இருக்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க போல. ட்ரெயினோட சவுண்ட் மட்டும் இவருக்கு கேக்குது. இவரும் வேகமா டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு போலீஸும் அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. நம்ம பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பொண்ணு உண்மையில பிரெக்னன்ட்டே ஆயிருக்க மாட்டாங்க. பீரியட்ஸ் தள்ளி போற மாதிரி ஒரு மருந்தை அந்த பொண்ணுக்கு தெரியாம தந்திருப்பாங்க. அதே சமயம் அந்த கிட்டு தப்பா காமிச்சிருக்கோம், அதனால தான் பொண்ணு தப்பா புரிஞ்சு இறந்தெல்லாம் போயிருப்பாங்க. இதெல்லாம் சரளா கிட்ட விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லாரையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு மாதிரி மாறுவேஷம் போட்டு எல்லாரையும் இவங்க தூக்கிடுறாங்க. ஹீரோவும் டார்ச்சர் பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேக்குறாரு. விஜயாவும் நீரவும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வழியெல்லாம் லோடு வரும்ன்றத சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த லோடெல்லாம் நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆட்கள் கொண்டு வராங்கல்ல, அவங்கள மீறி அந்த லோடெல்லாம் இவர் தூக்கிடுறாரு. போலீஸ் கிட்ட அதெல்லாம் மாற்ற மாதிரி பண்ணிடுறாரு. இதனால விஜயாக்கு நிறைய கெட்ட பேர்லாம் ஏற்படுது. மீடியா ஆட்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க டிராமா பண்றாங்க. நீரவ், உன்னால எனக்கு தான் பிரச்சனை வரும் போல, சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. இதனால நீரவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த நீரவை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நீரவ கிட்ட ஒரு பெரியவர் வேலை பார்க்கறாரு, அவரை தூக்குனீங்கன்னா நீரவை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பெரியவரை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பெரியவரோட ஒய்ஃபை லாக் பண்ணி அந்த பெரியவரை வர வச்சிடுறாரு. பெரியவர் பண்ண தப்பை பத்தி இப்பதான் ஒய்ஃபுக்கு தெரிய வருது. இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணிருக்கியா, இந்த தப்பை நிறுத்துறதுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ வீட்டு பக்கமே வந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. இதனால பெரியவரும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதா ஏத்துக்கிறாரு. ஃபேக்டரியில வச்சு அவனை தூக்குறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஃபேக்டரியில எல்லாருமே டெலிவரி பண்ற மாதிரிலாம் வந்துடுறாங்க. இவங்க வந்திருக்கிறது நீரவுக்கு தெரிய வந்துருது. டே, நீங்களாம் ரெடியா இருங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீரவ் இருக்க ரூம்க்கே வந்துடுறாரு. ஒழுங்கா என் கூட வான்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. இந்த கண்ணை வச்சு என்ன தூக்க போறியா பாப்போன்ற மாதிரி இவரும் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஆட்கள்லாம் ஒரு இடத்துக்கு வந்து சுத்து போட்டுறாங்க. என்ன மீறி இங்க இருந்து போக முடியாதுன்ற மாதிரி நீரவ் சொல்றாரு. ஏன் போக முடியாது, போக முடியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. பார்த்தா ஹீரோவோட ஆட்கள் பாமெல்லாம் உடம்புல கட்டியிருக்காங்க. உடம்புல மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரி முழுக்க நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு சாவறத பத்தி கவலை இல்ல, ஆனா உனக்கு கவலை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
அவருமே பயந்து லாக் ஆயிடுறாரு. இப்ப அவரை வேற ஒரு பகுதிக்கு இவங்க கூட்டு வந்துடுறாங்க. நீரவ் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்றதெல்லாம் இவர் மீடியா சேனலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இவரோட வாய்ஸ் எல்லாம் மாத்தி தான் அனுப்பி வச்சிருக்காரு. இப்பதான் நீரவ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது மக்களுக்கு தெரிய வருது. நம்மள சுத்தி இவ்வளவு நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுல விஜயாவோட பேரும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. விஜயா வேற வழி இல்லாம சிஎம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தலைவரே, நான் போக நினைச்சது தப்பு தான். அந்த நீரவை என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம்ஓ சொல்லிட்டாரு. அந்த நீரவோட கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் கிட்ட சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, இப்ப நீரவை அடிச்சு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வராரு. நீரவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஏன் இடம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் நீரவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, கன்னோட மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட டீமை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப நீரவும் முட்டி போடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை முட்டி எல்லாம் போட வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மிஷின் கண்ணை வச்சு நீரவோட ஆட்கள் எல்லாம் யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேல் நாயக்கரோட ஆட்களை தான் இருப்பாங்க. ஹீரோ பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு அவங்கள வர வச்சிருப்பாரு. அவங்க இவரோட ஆட்கள் எல்லாரையும் காலி பண்ணிடுறாங்க. இவரும் நீரவை முட்டிலாம் போட சொல்லிட்டாரு. நீரவ நிறைய பொண்ணுங்களை லாக் பண்ணி வச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. இப்ப எல்லா பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அதுல ஒரு பொண்ணு மட்டும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. என்ன பொண்ணோட வாய்ஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இவரோட பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க. இத பாக்குற இவருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. பொண்ணு ட்ரெயின்ல விழுற மாதிரி போனாங்கல்ல, அப்ப சரளாவோட ஆளு சடனா பொண்ணை பிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பாடியை மட்டும் தான் இவங்க போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்து போன மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இந்த பொண்ணை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணோன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. சரளா சில விஷயங்களை சொன்னா பாத்தீங்களா, அப்ப கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. பொண்ணை பாக்குற ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி தர்ஷனம் இந்த இடத்துக்கு வந்திருக்காருல, பொண்ணு உயிரோட இருக்கிறத நினைச்சு தர்ஷனம் சந்தோஷப்படுறாரு. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள புடிங்கன்ற மாதிரிலாம் நீரவ் சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் டீமையும் அனுப்பி விட்டுறாங்க. அவன் ஒருத்தனால தான் என்னோட ஆட்சி தப்பிச்சது, அவனை விட்டுருங்க, நீரவ் கதையை மட்டும் முடிங்கன்னு சிஎம் கமிஷனர் கிட்ட சொல்லியிருப்பாரு. கமிஷனர் போலீஸ் கிட்ட சொல்றாரு. அதனால இந்த இடத்துல நீரவோட கதையை இவங்க எல்லாம் சேர்ந்து முடிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.